போங்கறனால அவன் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்டா அவன் டிரைவ் பண்ணான். ரொம்ப ரேஷா டிரைவ் பண்ணி போறான். முன்னாடி இருக்கக்கூடிய 2 வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல. அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு. அப்ப தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகள்ல விபத்துல இதாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிக்கல. நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலைங்கும் போது போலீஸ் வந்து எஸ்கேப் ஆன அவன் ஸ்பீடப் பண்றான். ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில திரும்பி வரான். மறுபடியும் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு இவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா? அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும். இங்க சொல்றாங்க அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான். அதுல 2 2 வீலர் ஒரு காரை வந்து ஒரு 250 மீட்டர் எடுத்துட்டு போனதை அவரே சொல்றாரு, அந்த பப்ளிக்கே சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம். ஏன்னா அவன் திருச்சூர்ல இருந்து வர்றது அப்படின்னு நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம். வர்ற வழியில இந்த தோப்புக்காடு பக்கத்துல இந்த கண்டெய்னர்ல அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ளே இருந்து சவுண்ட் கேட்குது. அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண வேண்டியது. வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா லோடுக்கு வந்து போக வேண்டிய ஒரு ரெஜிஸ்டர்ட் வண்டி தான். அது வந்து அந்த காத்து போறதுக்காக அவங்க ஒரு கார்னர் கட் பண்ணி உள்ள ஏர் போறதுக்கு மாதிரில டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல இன்னும் வந்து ஃபர்தரா இவங்க லாரி வந்து வராங்க என்ன ஏதுங்கறதெல்லாம் இனிமே தான் நாங்க வந்து தகவல் இப்போதைக்கு அவங்களை என்கொயர் பண்ணி மினிமம் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். அடுத்த இது முடிச்சிட்டு உங்களுக்கு இனிமே தான் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இனிமே தான் இவங்க வந்து ரேண்டமா வந்து ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அவங்க சொல்றது இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பாப்பாங்க. எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இனிமேதான். இப்பதான் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்கோம், எஃப்ஐஆர் அனுப்பியிருக்கோம். இனி சயின்டிபிக் ஆபீசர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய அதுல தொடர் புலன் விசாரணை செய்யணும். அப்படிங்கறனால அதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு கன்க்ளூசிவ் இது கொடுக்குறேன். பப்ளிக் இன்ஜுரி யாரும் கிடையாது. ஒருத்தர் மட்டும் அடிபட்டாரு, பட் ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி கிடையாது. ஒருத்தர் இறந்து போன பேர் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துறோம். இதை ஃபேக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்பரோ பேரோ இடமோ எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா இது ஃபர்தரா ஜுடிஷியல் என்கொயரி எல்லாம் போகுது. அப்படிங்கறனால நான் பாத்துக்கிறேன். இந்த கண்டெய்னர் லாரி சன்னியாசிப்பட்டியில 1/2 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. போலீசார் விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் லாரி என்பது அம்மன் கோயில் பகுதியில நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்கே போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. அங்கே என்கவுண்டர் பண்றதுக்கான இதை திட்டமிடல் ஏற்படும். ஏன்னா 1/2 மணி நேரம் அந்த கண்டெய்னர் லாரி இது வந்து திட்டமிடல் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த 4 பேரை வந்து நம்ம கேபின்ல இருந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டோம். உள்ள 2 கிரேட்டா காரும் உள்ள 2 ஆள் இருக்கிறது ஆரம்பத்துல போலீஸுக்கு தெரியாது. போலீஸுக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக் இவ்வளவு தூரம் இது பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அதனுடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு வந்துடும். ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் திருச்சூர்ல இருந்து வர்றதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்கும் போது அந்த ரோல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு தான் கொண்டு வரணும். கொண்டு வந்து நம்ம விசாரிக்கணும். கேரளா மாநில காவல்துறையினர் ஆந்திரா மாநில காவல்துறை நம்ம தொடர்பு கொண்டிருக்காங்களா? இப்ப திருச்சூர் வந்து பேசிட்டு இருக்காங்க. திருச்சூர் வந்து சொல்லியாச்சு நம்ம இந்த மாதிரி செக்அப் பண்ணிருக்கோம்ட்டு அவங்களோட. இப்ப வந்து இது மாதிரி ஏடிஎம் கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம். அது வந்து இனிமேதான் அவங்க நம்மளா வந்து சொல்லல. மேபி நியூஸ் பார்த்து வந்து அவங்களுடைய பெண்டிங் கேசஸ் வந்து விசாரிக்க வரலாம். இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா? சயின்டிபிக் ஆபீஸருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு நடுவுல மற்ற வேலைகளுக்காக வந்துட்டதுனால இனி சீஷர் இதெல்லாம் என்னங்கிறது பார்க்கணும். ஆயுதங்களுக்கு இது வரைக்கும் நாங்க எதுவும் இது மாதிரி பல டீம் இருக்கலாம். ஏன்னா நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியில நடந்தது வந்து அதே ஹரியானா மாவட்டத்துல மேவத் டிஸ்ட்ரிக்ட் காரங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்கோம். சோ இருக்கலாம். இறந்தவர் வந்து ஜுமான் அப்படிங்கிறவரு, காயம்பட்டவர் வந்து அஸ்ரூர்
அப்படின்னு. அஸ்ரோ அவருடைய ஷார்ட் நேம் ஆயிருக்கு. இருந்தவர் ஜுமான் வந்து 40, அஸ்ரோ வந்து 28, அரௌண்ட் 40. இப்ப சொல்லணும் நாங்க எல்லாமே அதெல்லாம் அதான் சொல்றேன், புலன் விசாரணையில நிறைய இது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது எல்லாமே நாங்க நீ அடாப்ட் பண்ணணும். வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. இவங்களை நம்ம கஸ்டடி எடுக்க போறோமா இல்ல சிறையில் அடைக்கிறது? சரி, நீங்க எங்களோட ரெகுலர் ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதன் படி பண்ணுவோம். போட்டோஸ் கடைசியா தரோம், இதை முடிச்சிட்டு தரோம். மேடம் இப்ப உங்களை ஏதாவது ஏடிஜிபி டிஜிபி ஏதாவது பணப்பை அவரு இன்ஜோர்ட். கண் எங்க போட்டு இறங்குறாரு மேடம்? என்னது இறந்தவர் வந்து கவர்மெண்ட் சொல்றாரு கண் இங்க போட்டு பின்னாடி இருந்து தான் சுட வேண்டியதா இருந்தது. ஏன்னா இவர் வந்து முன்னாடி இன்ஸ்பெக்டர் தள்ளிடுறாரு, எஸ்ஐ தள்ளிடுறாரு, எஸ்ஐ அசால்ட் பண்றாரு, பின்னாடி இன்ஸ்பெக்டர் ஓடி வந்துட்டு இருக்காரு. எஸ்ஐக்கு ஏதாவது ஆயிடும்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நிமித்தமா அவர் வந்து சுட்டுறாரு. காமிக்க வாய்ப்பு இருக்கா? காமிச்சா அப்படியே இருக்கு. இல்ல இப்பதான் preliminary-ஆ இருக்கு. எப்படி உங்களுக்கு எல்லா போட்டோஸ் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் செகண்ட் இதுல நான் உங்களுக்கு மேடம் அந்த சிட்டியார் கடை பகுதியில கண்டெய்னர் நிறுத்தப்படுறதுக்கான காரணங்கள் என்ன மேடம்? ஏன்னா அதெல்லாம் கேட்டு நான் சொல்றேன். இல்ல ஏன்னா பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு காடு பகுதி இருக்குது, அவங்க இறங்கி ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பு இல்ல. இருக்கிறதா? ஆக்சுவலா வந்து இதுல எங்களுடைய ஒரே இது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் விசாரிச்சா பெரிய உங்களை மாதிரி பெரிய கூட்டம் இருக்கும், அதுல சரியான தகவல் எடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால அவங்க ஏற்கனவே வந்து 2 வீலர் இது கார் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கறனாலதான் நாங்க வந்து அவங்கள எடுத்துட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு, அது முக்கியமா ஸ்டேஷனுக்கு தான் நம்ம கொண்டு வர முடியும். அதனால அது அங்கிருந்து மூவ் பண்ண வேண்டி இருந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மேடம் மூவ் பண்ணும்போது அந்த திறக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா காவல் நிலையத்திலேயே நம்மள வந்து அவங்களை திறந்து விசாரணை பண்ணலாம். அந்த இடத்தில் அங்க திறக்க வேண்டிய காரணம் என்னன்னா, உள்ள ஆள் இருக்கிறது அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கு அங்கிருந்து அவன் அந்த கண்டெய்னர் டோரை அடிக்கிறதுனாலதான் நம்ம வந்து திறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து. அப்பதான் நமக்கு உள்ள யாரோ அதுவும் நம்ம இருக்காங்க தெரியாது. திறந்தவங்க வெளியே வந்தாங்கன்னா அதனுடைய இது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? சம்பவம் எப்போ இல்ல அவங்க வந்து ஒரு இதுதான் வச்சிருக்காங்க, பேக், டிராவல் பேக். ஒரு பேக்ல தான் பணம் தோராயமா எவ்வளவு பேக்ல ஃபுல்லா கேஷ் வச்சு மேடம் டிராவல் பேக் ஃபுல்லாமே கேஷ் எவ்வளவுன்னு தெரியாது. ஒரு டிராவல் பேக் ஃபுல்லா வந்து கேஷ். அது எவ்வளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னன்னா நம்ம என்னவே இல்லை, அது தொடவே இல்லை இன்னும். அதனால அதை எஸ்ஓசி ப்ரிசர்வ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். சம்பவம் எத்தனை மணிக்கு மேடம் நடந்துச்சு காலையில? அரௌண்ட் ஒரு 10 மேம் 10:45.